Hi friends, this video sponsored by Buy Mode Shopping app. நம்ம Buy Mode Shoppingல நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சிக்கன் 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் எடுத்துக்கிடுவோம். நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ வந்து சில்லி சிக்கன் 65ன்னு நம்ம கடையில் அந்த பொடி கிடைக்கும். அது வந்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சிந்து பொடி, சிக்கன் சிந்து பொடி தான் அதுவும் இருக்கும் கடையில். அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த சிந்து பொடி தான் எப்போவும் சேர்ப்பேன். அதுவும் வீட்டில் உள்ள மிளகா பொடியும் தான் சேர்ப்பேன். இந்த தடவை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், ஆனால் நல்லா வந்துச்சு, அதனால் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ சோள மாவு, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போதும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன். இது வந்து வீட்டில் செஞ்ச மிளகாப்பொடி, எப்போவுமே அதை சேர்ப்போம், அதனால் அதை ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ தயிரையும் சேர்த்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே நான் வந்து வீட்டில் வச்சுருக்க மிளகாத்தூளை தான் சேர்ப்போம், அதுவும் சிந்து பொடியும் தான் சேர்ப்போம். இப்போ 2 கருவேப்பிலை நல்ல மணத்துக்கு பிச்சு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய சிக்கன் 65 நல்லா வர்றதுக்கு என்னோடய ட்ரிக் என்னென்னா, ஒரு கையளவு பொடி உள்ளி எடுத்து அதை உரித்து நல்லா நச்சுக்கிடுவேன். நச்சு சேர்க்கும்போது பொரிக்கும்போதே அப்படி மணமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நல்லா இடித்து சேர்த்துப்போம். அதை இடித்து தான் சேர்க்கணும், மிக்சிலலாம் திரித்து சேர்க்கக்கூடாது. இடித்து சேர்க்கும்போது நல்லாயிருக்கும். அதையும் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம வந்து மூடி வச்சுருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஆகிட்டு இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். இப்போ சிக்கன் நம்ம வந்து எடுத்துடலாம். சிக்கனை எடுத்து இப்போ பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் சூடாகிட்டு சிக்கனை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து ஒவ்வொரு சிக்கனாக நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். பொடி உள்ளியை இடித்து சேர்த்து ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக வரும். ஒவ்வொரு சிக்கனாக போட்டு இப்போ நம்ம அப்படியே பொரித்து எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் வந்து ரொம்பையும் போடக்கூடாது, அது வந்து ஒட்டும், நம்ம கல்லில் வந்து ஒட்டும். அதனால் கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். சிக்கன் திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. அந்த பொடி உள்ளி கருவேப்பிலோட சேர்ந்து அந்த பொரிக்கும்போது ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அது பொரிக்கும்போது அந்த ஸ்மெல் வந்து தெரியும், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சிட்டு நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு. அந்த கருவேப்பில் பொடி உள்ளியோடு சேர்த்து நம்ம எடுத்துடணும். இப்போ எடுத்தாச்சு. சிக்கன் சூப்பராக வந்திருக்கலாம். அடுத்து சிக்கன் போடலாம்.
சிக்கன் வந்து பொரிஞ்சிட்டு. இப்போ இதையும் எடுத்து வச்சிடலாம். லாஸ்ட்டாக நம்ம வந்து சிக்கனோட கொஞ்சம் குறுமிளகு பொடியை நம்ம சேர்க்கும்போது செம்மையாக இருக்கும். லைட்டாக மிளகு பொடி சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் 65 அருமையான சிக்கன் 65 ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.